என்னோட சேலரியில் 99% ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் 2017. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னை எதையுமே கண்டுக்காது, எதுவுமே கேட்காது. உன்னோட சேலரியில் என்ன வருதோ அதை வச்சு நீ மேனேஜ் ஃபேன் பண்ணு, 30,000 போதும், நம்ம ஃபேமிலிக்கு 30,000 போதும், மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். திருச்சியில் வி பாட் 1 flat, சென்னை வி பாட் 2 houses, இண்டிவிஜுவல் houses. ஸோ வி ஹேவ் 3 houses now. ஸோ 2 houses, 3 வீடு, 2 houseலேருந்து இப்போ இன்கம் தட்ஸ் அரௌண்ட் 15,000 ரெண்டல் ஆர்ட்ஸ் ஆல் கமிங். ஸோ ஆல் டுகெதர் இட்ஸ் அரௌண்ட் 1,60,000 ஐ எம் கெட்டிங். என்னோட எய்ம் 2 பொண்ணுங்க இருக்கு, ஒரு 2,000 கிராமாவது வேணும். நான் சொல்றது 4,000 கிராம், இப்போ என்கிட்ட இருக்குது 2,500 கிராம். ஆனந்த் சீனிவாசன்லாம் சொல்லுவார்ல, ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு வந்து 400 கிராம் இருந்தால் போதும் வரல. நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா 3 டைம்ஸாக பண்ணிக்கிட்டேன். நான் எனக்குள்ளே அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு 2,000 கிராம் இருக்கணும், 2,000 கிராம் இருக்கணும்னா நான் 2,500 கிராம் வரையும் நான் வந்து இன்றைக்கி வந்து லாக்கர்ஸில் நான் பண்ணிட்டேன். அதுக்கு எப்படி அக்யூர் பண்ணேன்னா, திரும்பவும் ஜுவல்லரிக்கு போனேன். 10,000 அவங்க என்ன ஒரு ஸ்கீம் ஒன்று சொன்னாங்க, மந்த்லி ஸ்கீம். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்கீம் சார். நான் தான் சொல்கிறேன், நான் படிக்காதவன், நான் வந்து Tier 3 ஆள். நான் இப்படி தானே திங்க் பண்ணுவேன். ஜுவல்லரிக்கு போனால் சிட் ஃபண்ட்ல நான் போடல, நான் அந்த மாதிரி முட்டாள்தனமான நான் பண்ணல. ஜுவல்லரிக்கு போனேன் சார், 12 month ஸ்கீம், 11 மாதம் நீங்கள் கட்டுவீங்க, 12ஆம் மாதம் நாங்கள் கட்டுவோம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, 0. மேக்கிங் சார்ஜும் 0. நீங்கள் வந்து லேடிஸ்க்கு தான் எனக்கு தெரியும். ஒரு கோல்டு எடுக்க போனீங்கன்னா 12% 22% வரையும் இருக்கு. கரெக்டாக நான் 10,000 ஆரம்பிச்சேன். 2017 10,000, 2018 20,000, 2019 50,000, 2020 70,000, 2021 1 லட்சம், 2022 1.5 லட்சம், 2022 2 லட்சம், 2023 2.5 லட்சம் மந்த்லி. ஐ எம் டாக்கிங் அபவுட் மந்த்லி. என்னோட சேலரியில் 99% ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் 2017. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னை எதையுமே கண்டுக்காது, எதுவுமே கேட்காது. ஏன்னா நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால உன்னோட சேலரியில் என்ன வருதோ அதை வச்சு நீ மேனேஜ் ஃபேன் பண்ணு, 30,000 போதும், நம்ம ஃபேமிலிக்கு 30,000 போதும், மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். கோல்டு, டைரக்ட் ஸ்டாக்ஸ், நல்ல ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் கார்பரேட் பாண்டு. ஸோ சேலரி கிரெடிட் ஆன அடுத்த 5வது நிமிஷமே நான் பிரித்து போட்டுருவேன். அடுத்த சென்ட் நான் வைக்க மாட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவை இன்னைக்கும் நான் மெயின்டைன் பண்றேன். நான் தேவையில்லாம நாங்கள் செலவு பண்ணவே மாட்டோம். என் ஃபேமிலியில் அனாவசியமான செலவு இந்த வெளியில 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. எது நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்த அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. We bought 2 houses. Okay. Trichy we bought 1 flat. In Chennai we bought 2 houses, individual houses. So we have 3 houses now. So 2 houses, 3 வீடு, 2 houseலேருந்து இப்போ இன்கம் that's around 15,000 rental arts all coming. So all together it's around 1,60,000 I am getting. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஏன்னா நமக்கு எந்த எஜுகேஷனும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நாங்கள் காய்கறி கடையில் போய்ட்டு x²/c²/y2 கத்திரிக்காய் கொடுங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. நான் கேட்க போகிறது 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுங்கன்னு தான் கேட்க போகிறேன். கரெக்டாக நான் படித்த மேத்தமெட்டிக்ஸ் என் வாழ்க்கையில் எங்கேயுமே யூஸ் ஆக போகிறதில்ல. நான் படித்த சயின்ஸ் எங்கேயுமே என் லைஃப்பில் 2-3 இடத்துல யூஸ் ஆகுது. ஆனால் நான் தினமும் யூஸ் பண்ணுறது, நான் பால் வாங்குறேன், பெட்ரோலுக்கு போடுறேன், காய்கறி வாங்குறேன், ரெஸ்டாரண்ட் போகிறேன், நான் எதுக்காக வேலை பார்க்குறேன், அந்த சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன், எல்லாமே இந்த நம்பர்ஸ் சம்பளம். அது எந்த எஜுகேஷனுமே எனக்கு சொல்லி தரல, நமக்கு சொல்லி தரல. அது திட்டமிட்டா அது என்னவோ தெரியல, நமக்கு எங்கேயுமே சொல்லல. பணத்தை நீ எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேவ் பண்ணணும்.